ஏன் வர சொல்லியாமே? ஆமா, நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நீ செய்ததெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காது நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு ஒழிந்திருக்க முடியவே முடியாது. ஆல் ரைட். நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சொத்துக்காக. அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது? உன் சுகத்துக்காக. அந்த சுகம் எனக்கு கிடைச்சதா? அது உன் மனசை பொறுத்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியே அழிஞ்சு போச்சு. அது ஏன் குத்தமா? ஒரு நிரபராதிய பலிவாங்க அந்த தூக்கு மேலக்கே விருப்பம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அப்பா, எந்த ஆணுக்கும் அடிமையாக மாட்டேன்னு நான் செய்த சபதம் என்ன பார்த்து சிரிக்குது. என் முகத்துல காரி துப்புது. என் மன போராட்டத்துக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? அருமையான முடிவு இருக்கு. என்ன அது? நீ திருந்தவா? நான் செய்யறது தவறா இருந்தா இல்ல திருந்தத பத்தி பேச்சு. அப்ப சரி, நீ திருந்த மாட்ட, உன்னை திருத்த வேண்டியதுதான். அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானா எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சியில ஒண்ணுதான், நாய்க்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினியே அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முறை. ஏறாங்க எச்சல் இலைக்காக நாயோடு மனிதன் போட்டி போடுறான். அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே, இது அதுக்குமா? அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துறதா? உன்னை எங்க அவமானப்படுத்தேன்? உன்னை போல ஏமாளி கிடைக்க மாட்டாங்களா அவைவாங்களே அந்த தண்ட சோத்து பசங்களுக்கு புத்தி சொன்னேன். நிறுத்துங்க. அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே சட்டப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது நானும் காமம். அந்த உறவை முறிக்கத்தான் உங்களை பழைச்சிருக்கேன். என்ன சொல்ற? இந்தாங்க. என்னது? பத்திரங்கள். பத்திரமா? ஆமா, அப்பாவோட உயில்படி உங்களுக்கு சேர வேண்டிய பாதி சொத்துக்கான பத்திரங்கள். பிடிங்க. மகளே, இன்னும் பால் கூட சாப்பிடலையா? தொடாதீங்க. அந்த அப்பம் போடலாம். முதல்ல பால் சாப்பிடு. விடுங்க. விடுங்க. முடியாது. என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வேண்டாம், நான் நிக்கிறேன், நீ உட்காரு. நீங்க தொட்டத கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீண்டது. குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். போத உங்க உபதேசம். போங்க வெளியே. முடியாது. விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு. நீங்க தான் என்ன தொட்டது கூட கிடையாது. உன் விருப்பத்துக்கு விரோதமா தொட வேண்டாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இன்னும் என் முன்னால் அடிக்கிறீங்களே, அதுதான் குத்தம். போங்க வெளியே. போக மாட்டேன். போக மாட்டீங்க? நிச்சயமா போக மாட்டேன். சுட போறியா? சுடு. மனைவியினுடைய கையால் சாகிற பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. நடக்கட்டும். இல்ல, லட்சியத்தோட வாழ முடியாதுன்னா என்னையே சுட்டுக்க போறேன். என்ன பேசுறான்? வேண்டாம். முடியாது. என் சாவை தடுக்கிற உரிமை கூட ஒரு ஆளுக்கு தர மாட்டேன். லட்சியத்துக்காக செத்தாங்க பேராத எனக்கு நிலைக்கட்டும். என்ன நிம்மதியா வாழத்தான் விடல, சாக வாத்து விடக்கூடாது. நீ சாகக்கூடாது ராணி. என்ன, உன்னை போல பெண்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். நில்லுங்க. பத்திரம். ஓஹோ, கணக்கு ஒழுங்கா தெரியும் இல்லையா? ஆமாவோ. ராணி, சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும் சொன்னா கேட்காது. தொட்டு பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் புத்தி வரும். பாவம், நீ அந்த ரகத்தை சேர்ந்தவ. தம்பி, உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா? ஆமா, வேற என்ன செய்யறது? உங்க எஜமானிதான் கணவன் மனைவிங்கிற தெய்வீக உறவை இந்த கருதாசியால் வெற்றி போட்டாங்களே. நீங்க போயிட்டா அந்த பொண்ணோட கதி என்ன ஆகும் தம்பி? ஏன், பணம் இருக்கு, நிம்மதியா சுகமா ஜாலியா இருக்கலாமே. ராணியை சுத்தி தேடும் பாம்பும் ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னா அது என்ன பாடுபடுத்துமோ சொல்லவே முடியாது. அதனால வீட்டை விட்டு போகாதீங்க தம்பி. போகாதீங்க தம்பி. தைரியமா இருக்கு. நான் ராணியோட கணவன்கிறத நல்லா ஞாபகத்தை வச்சிருப்பேன். பட்டுமா? வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
எங்க ஓடுறீங்க? ஆமா, நேத்துக்கே ஒரு பீரோ வாங்கணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? புதுசா வாங்கின புடவையெல்லாம் எங்க வைக்கிறது? கொண்டு போய் வட்டி கடையில வை. புடவை வாங்கின கடனுக்கே ஒன்னும் தவணையே கொடுக்கல. தவணை சொன்ன ஞாபகம் வருது. தவணை முறைய பல புது இடங்கள்ல புகுத்தணும்னு இன்னைக்கு 3 மணி நேரம் நியர்லி 3 hours ஒரு சோடா கூட குடிக்காம எங்க மாதர் சங்கத்துல பேசுனேன். டீட்டெயிலா சொல்றேன், கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? என்ன கேளுங்க. வரதட்சணையை தடுக்க சட்டம் இருக்கிறது. இருந்தாலும் மறைமுகமாக, அதாவது இல்லீகலா எல்லா பசங்களும் வாங்குறாங்க. பசங்க? எஸ், பசங்க. தாலி இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும். பட் வரதட்சணை இல்லாமல் ஒரு கல்யாணமாவது நடக்குமா? நடக்காது. பல ஆயிரம் ரூபாய்களை ஒரே சமயத்தில் கேட்பது தப்பு. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் வசூல் பண்ணணும்னு ஒரு புது பாயிண்ட் எடுத்து விட்டே பாருங்க. ஆட்டே எங்க அப்பா ஒரே கிளாஸ். நீ கொஞ்சம் தவணை முறையில பேசக்கூடாதா? ஒரேடியா பேசுறீங்க. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் போடு, கொல்லு. என்ன? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு புது பேரை கிரியேட் பண்ணிருக்கிறேன். நியூ நேம், மோஸ்ட் ஃபிட்டிங் நேம். பெண்களை பெண்டாட்டி என்று கூப்பிடும் ஆண் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் ஏன் ஆண்டாட்டி என்று கூப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட ஒரு போடு. என்ன மாதிரி ஆம்பளைங்கள பொண்டாட்டின்னே கூப்பிடலாம். மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மேடைக்கு ஜம்ப் பண்ணி வந்து என்ன கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டாங்களே. எல்லாரும் பொம்பளைங்க தானே? நான்சென்ஸ். மாத சங்கம். இன்னொரு பாயிண்ட். ஐயோ பாயிண்ட் பரமசிவம், நீ பொண்ணை பத்தியா இல்ல பாயிண்ட பத்தியா? இப்படி பாயிண்டா போட்டு போர் அடிக்கிறாளே. ஓ மை காட். அரசியல் கூட்டம்னு 5 மணி நேரம் கால் கடுக்க நிக்கிறீங்க, கை கட்டி ரசிக்கிறீங்க. ஆனா ஏன் பேச போர்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இருங்க. இன்னையில இருந்து 3 நாளைக்கு பட்டினி. நான் இல்ல, நீங்க. என்ன பட்டினி போட்டாலேன்னு யோசனையா? வாய் அடக்கிறதுக்கு என்ன வழி? கொலை. ஆமா, இவ்வளவு தீர்த்து கட்டினாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். இந்த கொலைக்கேஸ்ல யாராலையும் ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்க முடியாது. பாயிண்டே கொன்னாச்சு. ஆபாடி கொல்ல. இல்ல, நான் கொலை செய்யல. இதை தூக்கிட்டு போக வந்த மாதிரி கரெக்டா 4 பேர் வந்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் கொலை செய்யல. ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? இல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு நினைச்சேன். எல்லாம் கரெக்டா பிளான் கூட பண்ணி வச்சுட்டேன். கடைசியில துணிச்சல் வரல. உங்களுக்கு எதுக்குதான் துணிச்சல் வந்தது? துணிச்சல் ஞாபகம் வருது. இன்னைக்கு மாதர் சங்கத்துல அந்த துணிச்சலை பத்தி அடிச்சே பாருங்க ஒரு பாயிண்ட்.